சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து மாவுக்கல் சட்டி. மாவுக்கல் சட்டி வந்து டேமேஜாக இருக்கிறத வாங்கிட்டு வந்தேன். ரூ. 500 டேமேஜ் இல்லாதது. ரூ. 250 பாதி விலைக்கு கொடுத்தாங்க. அதில் மஞ்சளும் எண்ணெயும் நல்லெண்ணெயும் போட்டு இதை வந்து ஒரு மாதத்துக்கு நான் தடவி தடவி நெகிழ்லேயே வச்சேன். ரொம்ப ஓவரான வெயிலில் வைக்கல. இப்போ வந்து தடவுறேன். அதை பழக்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நான் 3 பொருள் வாங்கிட்டு வந்தேன். 3, 4 பொருள் வாங்கிட்டு வந்தேன். ரூ. 1000 வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து நம்மளுக்கு சுண்ணாம்பு இது மட்டும் ரூ. 400. இதை வந்து நல்லா பழக்கப்படுத்திட்டு நல்லா ஃபுல்லாக வச்சேன். அது வெடிச்சிருச்சு. சிம்மில் தான் வைக்கணும். கேஸில் வந்து ஃபுல்லாக வச்சுட்டேன். வெடித்து விழுந்துருச்சு கொஞ்சோண்டு. அதுக்கப்புறமா எடுத்து நான் கீழே இறக்கி வச்சுட்டு சிம்மில் தான் வச்சு பழக்கப்படுத்துகிறேன். இப்போ இது வந்து தோசைக்கல் சட்டி, குழிப்பணியார சட்டி, சுண்ணாம்பு சட்டி பாருங்கள். அது வந்து கோடு கோடாக இருக்கும். இந்த குழிப்பணியார சட்டி, குழம்பு சட்டி, இது வந்து தோசைக்கல் சட்டி. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். நம்ம வந்து கால்சியத்துக்கு ஜுரம் போகணும், சத்து வரணும்னா நம்ம மாத்திரை சாப்பிடுவோம். அதுக்கு பதில் இதில் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா குழம்பு, தோசை, குழிப்பணியாரம் அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதை வந்து பழக்கப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் கஞ்சி தண்ணி, அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி நெருப்பில் சாப்பாடு செஞ்ச நெருப்பில் தண்ணியும் சோறும் வடிப்பேன். அதில் போட்டு வைக்கிறேன், பழக்கப்படுத்துகிறேன். ஏன்னா குழிப்பணியார சட்டியும் கொஞ்சோண்டு வெடிச்சிருச்சு எரி விட்டதுக்கு. இந்த அடுப்பில் தான் மெலிசாக வச்சு எரி விட்டேன், அதுவும் கொஞ்சோண்டு வெடிச்சிருச்சு. அதனால் இப்போ இதை வந்து நெருப்பே வைக்கல, எரி விடலை, அதை வெடிச்சிச்சு பாருங்கள். ரவுண்டு குழம்பு சட்டி வந்து நல்லா பெருசாக வெடிச்சிச்சு. இந்த குழிப்பணியார சட்டி வந்து இதை கொஞ்சோண்டு வெடிச்சிச்சு பாருங்கள். அதனால் இதை தண்ணியில் போட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லாயிருக்கு, ஓட்டை ஆகலை. அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் நெருப்பில் மட்டும் இந்த தோசைக்கல்லை பழக்கப்படுத்துகிறேன், தோசை ஊற்றலான்னு. இந்த குழிப்பணியார சட்டி பழக்கப்படுத்திட்டேன். நல்லா வருது ரவுண்டாக. அதை கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா இட்லி சைஸுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து பாதி ஊற்றினா சின்னதாக இருக்கும், ஃபுல்லாக ஊற்றினா இட்லி சைஸுக்கு இருக்குது. இப்போ இந்த தோசைக்கல் பழக்கப்படுத்திட்டேன். இப்போ விறகு வச்சு தோசை ஊற்றுறேன். தோசை ஊற்றி மூடி வச்சு எடுத்துட்டா நல்லா வரும்.